உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற ஒரு விஷயம் இலங்கையில இப்ப அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்க இந்த ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கக்கூடும். அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய போதனா வைத்தியசாலையில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அந்த பெண் வைத்தியரினுடைய அந்த பாலியல் துஷ்பிரயோகம்ன்றது அதை பற்றி தான் இன்னைக்கு கதைக்க போறோம். இதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னால், இலங்கை சட்டத்தின்படி, இலங்கையினுடைய குற்றவியல் சட்டத்தின்படி 365 பிரிவின் கீழ் ஒரு துஷ்பிரயோகத்தின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அல்லது குழந்தையினுடைய அந்த அடையாளங்களை வெளிப்படுத்துறது சட்டப்படி தவறான ஒரு விஷயம். அதனால நாங்கள் எந்த விதமான ஒரு கருத்துக்களை கூட அவர்களினுடைய பேரை கூட நாங்கள் குறிப்பிடக்கூடாது. இது ஒரு ஊடக தர்மமாக இருக்கின்றது. அதை விட இது கூட ஒரு சட்டமாக இருக்கின்றது. அதனால நாங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு விவரங்களையும் எந்த இடத்திலையும் வெளிப்படுத்தக் கூடாது. சரி, இன்றைக்கு நாங்கள் அந்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், நேற்று முன்தினம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தது. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அனுராதபுரத்துல. அதாவது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில ஒரு பெண் மருத்துவர் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவ பணிபுரிஞ்சுட்டு மாலை வேளையில அவ தன்னுடைய குவார்டர்ஸுக்கு போறா. குவார்டர்ஸுக்கு, அதாவது தன்னுடைய நைட் ஷிஃப்டை அவ முடிச்சு போட்டு குவார்டர்ஸுக்கு போறா. அப்படி குவார்டர்ஸுக்கு போகக்குள்ள அங்க ஒருத்தர் ஒளிஞ்சிருந்திருக்கார். அவர் ஒளிஞ்சிருந்து போட்டு இந்த பெண் அந்த பெண் மருத்துவர் உள்ள போனதுக்கு பிறகு அவர் உள்ள அறைக்குள்ள விட்டு கதவை சாத்திட்டு அச்சுறுத்தி, அதாவது உள்ள சாத்திட்டு வாய்கள் அதெல்லாத்தையும் கட்டி கத்தி முனையில அச்சுறுத்தி அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய கை தொலைபேசியையும் திருடி கொண்டு போயிருக்கிறார். உண்மையில சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், அந்த நபர் கை தொலைபேசியை திருடுறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல இந்த மாதிரி அந்த பெண் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி, அதுக்கு பிறகு அதாவது ஒரு கொடூரமான முறையில் ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. உட்படுத்தி அதுக்கு பிறகு அந்த கை தொலைபேசியை திருடி சென்றிருக்கிறார். இந்த ஒரு சம்பவத்துக்கு பலத்த கண்டனங்கள் எல்லாம் கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா, சாதாரணமா இது சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போறதுக்கு இல்ல தானே. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும். அதாவது விரைவாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி போலீசார் 5 படைகளை அமைத்து அந்த குற்றவாளியை கைது செய்கின்ற நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலைமையில தான் இன்றைய தினம் அதிகாலை 7 மணி அளவில் அந்த குற்றவாளி கைதாகி இருக்கிறார். கைதாகி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி ஒரு 34 வயது இருக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்லாமல் இராணுவத்தினுடைய ஒரு முன்னாள் சிப்பாயா இருந்திருக்கிறார். சிப்பாயா இருந்து அவர் பிறகு இராணுவத்தில இருந்து தப்பியோடி இருக்கிறாராம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு தேரராகவும் இருந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அவரை உடனடியாக கைது செய்து விசாரணைகள் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு வருது. இந்த நேரத்துல இன்றைய தினம் இந்த நாடாளுமன்ற அமர்வு நடந்து கொண்டு இருக்குது. இந்த நாடாளுமன்ற அமர்வுல அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய விடயம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இல்ல. இதுக்கு குற்றவாளிக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நாடளாவிய ரீதியில இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் எல்லாருமே 24 மணி நேர பணி புறக்கணிப்பினை மேற்கொண்டு கொண்டு வருகிறது. இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கு எல்லாருமே கண்டனத்தை தெரிவித்து கொண்டு வர நிலையில தான் இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கமும் நாடளாவிய ரீதியில தங்களுடைய பணி புறக்கணிப்பை 24 மணி நேர பணி புறக்கணிப்பை மேற்கொண்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில தான் இன்றைய தினம் அதிகாலை 8 மணியில இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலையும் இந்த பணி புறக்கணிப்புன்றது நடந்து கொண்டு வருகிறது. அதாவது இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் மருத்துவருக்கு நீதி வேணும். இனி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் இருக்கேக்குள்ள நாட்டில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாருக்குமே நீங்கள் அன்றாடம் இந்த செய்திகளை பார்க்கக்குள்ளேயே தெரியும். இந்த உலகத்துல சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நிமிடத்துக்குமா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற அந்த மாதிரி சொல்லப்படுகின்றது. இந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த காலம், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த குற்றவியல் சட்டத்தினுடைய அந்த 365வது பிரிவின்படி நான் சொன்ன மாதிரியே இதுல நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவது ஒரு பாரிய குற்றம். இதுக்கு சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் தானே. அப்படி என்று சொன்னால், இந்த 2015ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை ஒருக்கா நினைவுபடுத்தி பாருங்க. 2015ஆம் ஆண்டு நடந்த அந்த கொடூரமான ஒரு சம்பவம் வித்யா கொலை வழக்குன்றது. அந்த பெண்ணினுடைய பெயர் அப்பட்டமா நாங்கள் 2015ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் என்றாலே அது வித்யா கொலை வழக்கு என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கேக்குள்ள
அந்த டைம்ல வந்து அப்ப சட்டம் எங்க போனதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதானே. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணின் பெயர் மாத்திரம் இல்லாமல் அந்த பெண்ணை பற்றின சகல விவரங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து அவ்வளவு ஊடகங்கள்லயும் வெளியாகி இருந்தது. அந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வெளியாகி இருந்தது. ஆனால் என்னன்னு சொல்றது, அப்ப வந்து எல்லாற்ற வாய்க்குமே அதுதான் கதைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது இனி இப்படியான ஒரு கேவலமான சம்பவம் நடக்கக்கூடாது. என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு மருத்துவமனைக்கு உள்ளேயே இந்த ஒரு, அதாவது மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு குவார்டர்ஸ்ல இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த மருத்துவமனைக்கு உள்ளேயே வந்து ஒரு பாதுகாப்புன்றது கேள்விக்குறிதானே. அதாவது அந்த பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு குவார்டர்ஸுக்குள்ள ஒருத்தர் போய் களவா ஒளிச்சு நின்று இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னா உண்மையில இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி உண்மையில விளங்கல. பாதுகாப்புன்றது எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னு விளங்கல. அதான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால வந்து இந்த கருத்தை சொல்லி இருக்கிற, அவருக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படும், இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி அவருக்கு சரியான தண்டனை வழங்கப்படும். இப்ப ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் கத்தி கூப்பாடு போட்டு பிரயோசனம் இல்லை. அது நடக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் யோசிக்கணும். இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்ன அநேகமா பெண்களுக்கான அந்த பாதுகாப்புன்றது அநேகமா கேள்விக்குறிதான். இப்ப நாங்கள் பதம்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு பொது போக்குவரத்தாக இருக்கட்டும், இல்லையான்னு சொல்லி சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன்டா கூட தனியா போக முடியாத ஒரு சூழல் இருக்குது தானே. அப்ப இந்த பெண்களுக்கான சுதந்திரம் வந்து இன்னும் கிடையாது. அதாவது கடந்த 8ஆம் தேதி கூட இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருக்குது. மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த மகளிருக்கான பாதுகாப்பு எங்கே என்ற ஒரு பலத்த கேள்வி ஒன்று இருக்குது தானே. பல நேரங்களில் நாங்க பலவிதமான விஷயங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் தானே. இன்னும் நாங்கள் அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம். இனி வரக்கூடிய எங்கள்ட பெண் குழந்தைகளையும் அவ்வளவு தூரம் நாங்கள் பாதுகாப்பா வச்சிருந்தாலும் கூட நம்பி நாங்க வெளியில ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்கிறோம். உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு இந்தியாவில கூட கடந்த வருடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தின அந்த ஒரு வைத்தியரினுடைய பாலியல் துஷ்பிரயோகம் நீங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு விடயமா இருக்கும். அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய மும்பையில தான் அந்த விஷயம் நடந்திருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த பெண் வைத்தியரையும் அவ்வளவு தூரம் கொடூரமாக அவர் துஷ்பிரயோகம் செய்து வந்து கொலை செய்திருப்பார். அது போன வருஷம் அங்க நடந்தது. இங்க எங்க நாட்டுல இப்போ ஒரு பெண் வைத்தியருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறிதான். அதை விட இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க, இந்த ஒரு கோரத்தை செய்திருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணுவத்தினுடைய ஒரு முன்னாள் சிப்பாயாக இருந்து ராணுவத்திலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். இவர் தலைமறைவாக இருந்த நேரத்துல வந்து இன்றைய தினம் அதிகாலை கல்லேன என்று சொல்கின்ற அந்த பகுதியில வைத்துதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதுல வந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுல வந்து அநேகமா நாடாளுமன்றத்துல இது தொடர்பான விடயங்களை வந்து ஆளும் கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற நபருக்கு வந்து கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் என்று சொல்லி, என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த குற்றங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது சார்பாக பலரும் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல வந்து இந்த 34 வயது இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து இப்ப கைதாகி இருக்கிறது வந்து உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. என்னன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பெண்ணுக்கு பெண்மையில் வந்து கை வச்சுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிச்சு கொள்ள இயலாது. உண்மையில அவ்வளவு தூரம் எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும் தானே. கட்டாயம் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற நபருக்கு வந்து அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை கொடுக்கணும். அதாவது இவங்களுக்கெல்லாம் யார் அந்த ரைட்ஸை கொடுக்கறது? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேல வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இப்படி தவறான நடத்தைக்கு உட்படுத்துறதுக்கான ரைட்ஸை வந்து இன்னைக்கு யார் கொடுக்கறது? அப்ப வந்து இந்த சட்டங்கள் வந்து இறுக்கமாகி இவர்களுக்கான தண்டனை இவர்கள் வந்துட்டு உச்சகட்டமான தண்டனை ஏதாவது கொடுத்தாதான் இனி வர்ற காலங்கள்லயும் இப்படியான சம்பவங்கள் குறையும்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலங்கள்லயும் எங்க நாட்டில் எவ்வளவோ சம்பவங்கள் இப்படி நடந்திருக்குது. இனியும் வந்து என்னன்னு சொல்றது, இவ்வாறானவர்கள் இலைமறை காய் போல எங்க சமூகத்துல வாழ்ந்து கொண்டேதான் இருக்க போயிடும். அப்ப இப்படியானவர்களுக்கு வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா இனி எங்க எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், நிகழ்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னா சட்டங்கள் கடுமையாக்கி இப்படி செய்யறவைக்கு வந்து ஒரு கடும் தண்டனைகள் கொடுக்கணும். அரசு என்ன செய்ய போகுது இந்த விஷயத்துல என்று சொல்லி பாக்குறதுக்காக தான் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் வந்து இதுக்கு எதிராக பலத்த கண்டனத்தை தெரிவிச்சுதான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறோம். உண்மையில நாங்களும் வந்து இதுக்காக அந்த பெண் வைத்தியருக்கான அந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனி வர்ற காலங்கள்ல வந்து யாருக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் சார்பாக நாங்கள் நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு எல்லாம் கட்டாயமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். தொடர்ந்தும் கதைப்பும். சரியான ஆதங்கமா இருக்கு எனக்கு. இதுக்கு மேல வார்த்தைகளை விட்டுருவேணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. தொடர்ந்து பல்வேறுபட்ட விஷயங்களை கதைப்போம். நன்றி உறவுகளே.